வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசியில் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் பணி நியமன ஆணை எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இப்போது சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே, அதாவது மார்ச்சோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எலெக்ஷன் விதி நடைமுறை வந்துடுச்சு அப்படின்னாக்கல கண்டிப்பாக யாருக்குமே இந்த பணி நியமன ஆணைன்றது கிடைக்கவே கிடைக்காது. சரி, எப்போ தான் கிடைக்கும், என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பணி நியமன ஆணை எப்போ கிடைக்கும், என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று கிட்டத்தட்ட 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகையை விடுவிச்சிருந்தாங்க. மகளிர் உரிமை தொகை என்னடா இது, எப்போவுமே 1000 ரூபா வர்றது, இப்போ 5000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னாக்கல, இந்த மகளிர் உரிமை தொகையை தடுக்கிறதுக்காக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தடுக்க முடியாது, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பணம் சேரணுன்ற காரணத்துக்காக தானா இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கான அமௌண்ட்டை ஒட்டுக்கா போடுறோம். அது மட்டும் இல்லாமல் கோடை சிறப்பு தொகுப்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் போட்டிருந்தாங்க. சரி, இதுக்கும் இந்த டிஎன்எஸ்டிசி டிசிசிக்கு அப்பாயின்மெண்ட் வராதுக்கும் என்ன காரணம், அதுக்கும் இதுக்கும் என்னன்னு சொல்லி தானே கேட்குறீங்க. இப்போது எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னாக்கல பணி நியமன ஆணை பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்லது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணுன்றதுக்காகவே இப்போது நம்ம தமிழக அரசு ஒவ்வொரு விஷயமா முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மகளிர் உரிமை தொகையே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நின்றும். அதனால் மக்களுக்கு கிடைக்காதுன்றத ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணி விட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த எலெக்ஷன் விதி உள்ளே வர்றதுக்குள்ளேயே இந்த பணி நியமன ஆணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அமைச்சர் அவர்களும். இப்போது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல, இங்கே தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனாக்கல, எலெக்ஷன் விதிக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணணும்னு நாங்கள் யோசனை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான விரைவான ஒரு அறிக்கை வெளியிடுவார் முதலமைச்சர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே பணி நியமன ஆணை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிப்ரவரி 10க்குள்ளே கிடைக்கும், 15க்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னுமே வராதனால எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்காங்க. அது இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கல, இந்த மாதம் முடிஞ்சது அப்படின்னாக்கல கண்டிப்பாக அது அடுத்த மாதம் எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே பணி நியமன ஆணை உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே காத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் பணி நியமன ஆணை எலெக்ஷனுக்கு முன்னாடியே கிடச்சிரும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல, நீங்கள் உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இப்போது ரெக்வயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இன்னும் 15ஆம் தேதி இருக்குங்களா, 16ஆம் தேதியே அனௌன்ஸ் பண்ணுறாங்கனாலும் நீங்கள் உடனே இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பணி நியமன வாங்கிட்டு உடனே நீங்கள் ட்ரைனிங்க்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே, பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பணி நியமன ஆணை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.